வந்துட்டோம்ப்பா, வந்துட்டோம், நாங்க வந்துட்டோம்னு சொல்லு, அவ்வளவுதான். அவங்க நாங்க ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்குள்ள இருக்கோம். ஏற்கனவே உலகம் இந்தியா முழுசும் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதனால வர முடியாதுன்னு ஏன் சொல்றீங்க? ஏன் கவலைப்படுறீங்க நீங்க? அதனால தான் யாரானும், அதாவது அதிமுக பாஜக யாராலும் சந்திச்சுட்டா உடனே உங்களுக்கு உதறல் ஏற்பட்டுருது. அதிமுக பாஜகவும் யாராவது மேல போய் சந்திச்சுட்டா நான் சகோதரி கனிமொழிக்கு இந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவின் தலைமை அலுவலகம் அமித்ஷா ஆபீஸ்ல இருக்கு, பாஜக அலுவலகத்துல இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் கூட்டணி பேசுறதே கிடையாதா? நீங்க எதுக்கு சோனியா காந்தி எப்போ போய் பாக்குறீங்க? சரி, உங்க தலைமை அலுவலகம் காங்கிரஸ் இருந்ததுல இலங்கை தமிழர்கள் பிரச்சனைகள் தீர்த்தீங்களா? நான் கேட்கிறேன். மன்மோகன் சிங் உங்களோட சட்டமன்றம் எப்படி பண்ணாங்க தெரியுமா? தோட்டா தரணியை வச்சு 300 கோடி ரூபாய்க்கு செட்டிங் போட்டாங்க. அதை மன்மோகன் சிங்கை வச்சு திறந்தாங்க. ஆக அதுக்கு வர வச்ச மன்மோகன் சிங்கை இலங்கை தமிழர்களை கொலை செய்ய விடாதுங்கன்னு சொல்ல உங்களால வாய் வரல. அதில் உங்க அரசியல்லாம் என்ன எடுபடாது. தலைமை அலுவலகம் அது இதுன்னு இப்ப உங்க தலைமை அலுவலகம் எங்க இருக்குன்னே நமக்கு தெரியல. அதனால இன்றைய காலகட்டத்தில் பாஜக அதிமுக உறவு பலமா இருக்கு. இன்னைக்கு எங்க தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். சந்திப்புகள் தொடரும். அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் தூக்கமின்மையும் தொடரும். அதான் எனக்கு கருத்து. விஜய் வந்து திமுகவை பி டீம் சொல்றாரு, ஸ்டாலின் வந்து விஜய், அதாவது மற்ற திமுக காரங்க விஜய் வந்து பி டீம் சொல்றாங்க, பிஜேபி நாங்க பீப்புள் டீம் சொல்றாங்க. நாங்க பீப்புள் டீம். யார் பி டீம் ஏ டீம்லாம் அனலைஸ் பண்றதுக்கு நாங்க இல்ல. நாங்க பீப்புள் டீம். பீப்புள் டீமா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒவ்வொரு சாமானியர் வீட்லையும் சேமிப்பு வரணும்னு எல்லா விலையும் குறைச்சிருக்காங்க. அதனால யார் எந்த டீமா இருந்துட்டு போட்டும்பா, நம்ம பீப்புள் டீம், பி டீம்.